ஆமென். 5வது மாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை நல்லபடியாக கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கீங்க? கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு ஜீவன் உண்டு என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்துதான் ஆரவாரமா இருக்கணும். ஆமென், ஆமென். நிறைய பேர் சத்தனா பிடிக்காது உங்களுக்கு. எப்படி சத்தனா கத்தனா ஆரவாரம் பண்ணா அமைதியா இருக்கணும்னு நினைப்பாங்க சில பேர். அமைதியா இருக்கிற சில இடங்கள் உண்டு. மயான அமைதி. இந்த அமைதி இருக்குமா? கல்லறையில அமைதி இருக்குமா? கர்த்தர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா? ஆரவாரமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் சத்தமும் இருக்குமா? ஒரு இடத்த நான் காட்டுறேன் உங்களுக்கு எங்க சத்தம் இருக்கணுமே. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா குறிப்பா ஒரே ஒரு இடத்துல அதிக சத்தம் இருக்குமா? குழந்தைகள் அழுகிற சத்தம். என்ன சத்தம்? குழந்தைகள் அழுகிற சத்தம். பிறந்த குழந்தைங்க எங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க, வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்க விரும்பலன்னு அழுதுகிட்டே இருக்குங்களாம். ஏன் அங்க அழுக இருக்கு தெரியுமா? அங்க ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. மரித்தவர்கள் மத்தியில சத்தம் இல்லை, மரித்தவர்கள் மத்தியில கர்த்தர் வாசம் பண்ணுகிறதும் இல்லை. நம் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5வது மாதம் வரையில நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 4 மாதங்கள் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்க வேண்டி இருந்தது. கர்த்தருடைய கிருபையினாலே காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் போதகருக்கு நன்றி, போதகர் துணைவியாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகள் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆதார வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் வசனம் 13. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனம் 13. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி, அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனதானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். ஆமென். சபையார் யாவரும் நாம் வாசிக்கிறதை சேர்ந்து வாசிங்க. அவன் ஆயுததாரியோ, அவன் ஆயுததாரியோ, அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான், வெட்டி கொண்டே போனான். அவன் ஆயுததாரியோ, அவன் ஆயுததாரியோ, அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். வெட்டி கொண்டே போனான். அமர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் எதிராளிகளுடைய இடத்திற்கு போகிறார்கள். எதிராளிகளுடைய அந்த பாளையத்திற்குள் போகிறார்கள். அப்போ அந்த போகிற வேளையில யோனத்தான் சொல்லுகிறார், நம்ம தொலைவில் நின்று இருந்து எதிராளிகளை பார்ப்போம். அவங்க நம்மளை கிட்ட கூப்பிட்டாங்கன்னா நம்ம போவோம், அவங்க கூப்பிடலைன்னா நம்ம இங்கே நின்றுடுவோம் அப்படின்னு யோனத்தான் யார்கிட்ட சொல்றாரு? அவனுடைய ஆயுததாரி கிட்ட சொல்றாரு. இப்போ அவங்க அந்த எதிராளிகளுடைய அந்த பாளையத்திற்கு போன போது எதிராளிகள் கண்டு கொண்டார்கள். இவர்கள் அவர்களுக்கு எதிராளிகள் என்று கண்டு கொண்டார்கள். கண்டு கொண்டதுனால என்ன சொன்னாங்க? கிட்ட வாங்க, எங்க கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. யோனத்தான் சொல்றாரு, அவங்க கிட்ட நம்மளை வர சொல்லி கூப்பிட்டா கர்த்தர் இன்றைக்கு பெரிய ரட்சிப்பை நமக்கு உண்டாக்குவார் என்கிற அடையாளம் என்று முன்னாடியே சொல்லிவிட்டார். இப்போ 2 பேரும் கிட்ட போகும்போது யோனத்தான் எதிராளிகளை வெட்ட ஆரம்பிக்கிறார். இப்படி வெட்டி கொண்டே போகும்போது பின்னாலே போகிற இந்த ஆயுததாரி என்ன செய்கிறான்? வெட்டி கொண்டே போகிறான். இந்த யோனத்தானுக்கு பின்னாடி போகிற ஆயுததாரி என்ன செய்தான்? யாரை வெட்டி கொண்டு போனான்? எதிராளிகளை. அதாவது தன்னுடைய எஜமானனுக்கு உதவியாக எதிராளிகளை வெட்டினான். ஹல்லேலூயா. அவங்க 2 பேர் சேர்ந்து 20 பேரை வெட்டினார்கள். ஆமென். அன்றைக்கு கர்த்தர் பெரிய ஒரு ரட்சிப்பை இஸ்ரவேலர்களுக்கு உருவாக்கினாராம், கொடுத்தாராம். இப்போ இந்த யோனத்தானை விட்டுருங்க, ஆயுததாரிக்கு வாங்க. யார் இந்த ஆயுததாரி? அவன் ஒரு வாலிபன் என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவாக ஆயுததாரி என்றால் தங்களுடைய ராஜாக்களுக்காக, தன்னுடைய எஜமானனுக்காக ஆயுதங்களை கொண்டு போகிறவர்கள். ஹல்லேலூயா. யாராவது ஒரு
ராஜாவுக்கு ஒரு ஆயுததாரி கட்டாயமாக இருப்பார். இந்த ஆயுததாரி சண்டையிடுகிற ஒரு யுத்த புருஷனாய் இருக்க வேண்டும். சண்டை பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். யுத்தம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். எதிராளிகளை வெட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். அவன் குறி தப்ப கூடாது. ஏனென்றால் அவன் எஜமான் ஜெயிக்க வேண்டும் என்றால் பின்னாடி இருந்து இவன் வெட்டி கொண்டே வர வேண்டும். இன்றைக்கு இந்த ஆயுததாரி வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் இந்த ஆயுததாரி. ஆமென். நான் ஒரு ஆயுததாரி. நான் ஒரு ஆயுததாரி. என் சபையிலே நான் ஒரு ஆயுததாரி. என் குடும்பத்திலே நான் ஒரு ஆயுததாரி. என் வீட்டிலே நான் ஒரு ஆயுததாரி. என் சகோதரர்கள் மத்தியிலே நான் ஒரு ஆயுததாரி. என் போதகருக்கு நான் ஒரு ஆயுததாரி. என் விசுவாசிகளுக்கு நான் ஒரு ஆயுததாரி. எனக்கே நான் ஒரு ஆயுததாரி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க பட்டயத்தோட வந்திருக்கீங்க? காட்டுங்க என்கிட்ட உங்க பட்டயத்தை. காட்டுங்க, நல்லா உயர்த்தி காட்டுங்க. இதுதான் நம்மளை வாழ வைக்கிற பட்டயம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வேளை புரிந்து கொண்டீர்கள். ஆமென். சரி, ஆயுததாரின்னு உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தியாச்சு. இப்போ நீங்க என்ன கேட்பீங்க, என்னத்த பாஸ்டர் வெட்டணும், யாரை வெட்டணும், எதை வெட்டணும்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யுத்தத்தை பழக்கி கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்மை யுத்தம் செய்யும்படிக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த சாதாரணமாய் மென்மையாய், சொல்லுங்க, சாதாரணமாய் மென்மையாய் தன்மையாய் இருக்கிற கிறிஸ்தவர்களால யுத்த களத்துல போராட முடியாது. எதிராளிகளை வெட்ட முடியாது. பட்டயத்தை எரிய முடியாது. கிட்ட எதிராளி வரும்போது பொழைச்சி போ அப்படி விட்டீங்கன்னா உங்களை வெட்டுவான். சரியா? அப்ப நாம என்ன செய்யணும்? எதிராளி நம்ம வெட்ட வர்றதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்? வெட்டிடணும். எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி வெட்டியிருக்கீங்க? எத்தனை பேர் வெட்டியிருக்கீங்க சிஸ்டர்ஸ்? ஹல்லேலூயா. கை தட்டுங்க அங்கிளுக்கு. உண்மையை விட்டுருக்காரு. ஓகே, நான் சொல்றது, கத்தி எடுத்துட்டு போய் ஒரு மனுஷனை, சொல்லுங்க, கத்தி எடுத்துட்டு போய் ஸ்கூல்லலாம் போய் செக் பண்ணீங்கன்னா பேக்லலாம் பேனா கத்தி, பென்சில் சீவுற கத்தி, கிச்சனில் பாய்க்கிற கத்தி, எதுக்காக? வன்முறைக்காக, வயலன்ஸ். அந்த ஃப்ரெண்டை வெட்டாம விட மாட்டான், அவன் கையை சீவாம. நம் கிறிஸ்தவர்கள் இதற்காக ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. நம் மாம்சத்தில் நடந்தாலும் மாம்சத்துக்கான போர்களை நாம் செய்வது இல்லை. ஒரு குத்துனாலும் குத்த போறேன், அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆவியில யுத்தம் பண்ணும்படிக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிறவர்கள் தான் ஜெயிப்பார்கள். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்க யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும். கிறிஸ்துவ உலகம் ஒரு யுத்தத்தின் உலகமாய் காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் அதில் யுத்தம் செய்தாக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தரே யுத்தத்தை துவக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே அந்த யுத்தத்தை முடிக்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட வருகிற ஒவ்வொரு யுத்தத்திலும் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். ஆமென். கர்த்தர் வருகிற யுத்தத்திலே நம்மோடு கூட அவர் வரும்போது அந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ஆயுததாரியாய் இருக்கும்போது நாம் வெட்ட வேண்டிய சில வல்லமைகள் உண்டு. ஆமென். நாம் வெட்ட வேண்டிய சில எதிராளிகள் உண்டு. ஹல்லேலூயா. நாம் கண்டும் காணாமல் போகாதபடிக்கு இந்த எதிராளியை நம்ம வெட்டலைன்னா அவன் நம்மளை வெற்றி விடுவான். ஹல்லேலூயா. அதனால சில வல்லமைகளை உங்களுக்கு நான் காண்பித்து இந்த செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். சபையில இருக்கும்போது, சபையில கூடி வரும்போது 4 விதமான பெரிய பொல்லாத ஆவிகள் சபையில கிரியை செய்யும். எழுதி கொள்ளுங்கள். 4 விதமான பெரிய பொல்லாத ஆவிகள் சபையில கிரியை செய்யும். முதலாவது வலு சர்ப்பத்தின் ஆவி. இரண்டாவது யெசபேலின் ஆவி. மூன்றாவது அப்சலோமின் ஆவி. நாலாவது பண ஆசையின் ஆவி. ஒன்றாவது என்ன? இரண்டாவது
மூணாவது, நாலாவது. ஓகே, இன்னைக்கு இந்த 4 ஆவிகளிலே ஒரு ஆவியின் வல்லமையை நாம் முறியடிக்கும்படிக்கு இன்றைக்கு கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் வலு சர்ப்பத்தின் ஆவி. வலு சர்ப்பத்தின் ஆவி. இந்த ஆவி சபைக்கு எதிராக எப்பொழுதுமே போராடுகிற ஒரு ஆவியாக காணப்படுகிறது. சபைக்குள்ளிருந்து சபையின் ஜனங்களையும் அது அச்சுறுத்தி கொண்டு, அட்டாக் பண்ணி கொண்டு, அவர்களுக்குள்ளாய் நுழைந்து வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த வலு சர்ப்பமானது, நீங்க அதை நன்றாக கவனித்தீர்கள் என்றால் 3 விதமாக நம்மளுடைய வாழ்க்கையில அதனுடைய கிரியைகளை நாம் பார்க்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதனுடைய கிரியையை 3 விதமாய் பார்க்க முடியும். முதலாவது, சாதாரணமாய் ஒரு வலு சர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மிருகத்தை நீங்க யோசனை பண்ணுங்க. வலு சர்ப்பத்தை உங்களுடைய சிந்தையில யோசனை பண்ணுங்க. முதலாவது அது என்ன செய்யும்னா, தன் இரையை, அதாவது தன்னுடைய சாப்பாடை முழுவதுமாய் விழுங்கும். அது கோழி போல, புறாக்களை போல, மற்ற மிருகங்களை போல கொத்தி கொத்தி பிச்சு சாப்பிடாம முழுவதுமாய் தன்னுடைய இரையை முழுங்கும். பார்த்துருக்கீங்கல்ல, நியூஸ்ல வரும்போது கோழியை காணும், ஆடை காணும், கன்றுக்குட்டியை காணும் அப்படி சொல்லுவாங்க. முழுசா அது வயிற்றுல இருந்து நீங்க அதனுடைய அந்த இரையை பார்க்க முடியும். ஏன்னா அது அப்படியாக பழக்குவிக்கப்பட்ட ஒரு மிருகம். வலு சர்ப்பமானது தன்னுடைய இரையை முழுவதுமாய் விழுங்கிவிடும். அது சின்னதா இருக்கும் போது முயல், பறவைகள் இவைகளை வேட்டையாடி சாப்பிடும். ஆனா அது பெரிதாய் வளர்ந்த போது பெரிய பெரிய இரைகளுக்காக தன்னுடைய வேட்டையை ஆடும். பெரிதாய் அது ஆன போது அது காத்திருக்குமா? அதுக்கு பசி வர்ற வரையிலும் ஒளிந்திருந்து மறைந்திருந்து காத்திருக்குமா? எதற்காக? தன்னுடைய இரையை முழுவதுமாய் விழுங்கி விடும்படிக்கு காத்திருக்குமா? இதற்கு என்ன அடையாளம்? ஆவிக்குரிய வலு சர்ப்பமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் விழுங்கி விடுவது. அதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? தற்கொலை என்கிறத அடையாளம். ஒரு மனுஷனை மெல்ல முழுவதுமாய் விழுங்கி அவனை தற்கொலைக்கு நேராய் கொண்டு போகிறது தான் இந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆவியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக பள்ளத்தாக்குகள் உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அநேக வனாந்திரங்கள் உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? என் வாழ்க்கையில வனாந்திரமும் இல்லை, பள்ளத்தாக்கும் இல்லை, நான் மிகவும் செழிப்பாக இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே, அண்டி ஒரு ஆள் மட்டும் சொல்றாங்க செழிப்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து போக வேண்டிய பள்ளத்தாக்குகள் உண்டு, வனாந்திரங்கள் உண்டு. கட்டாயமாய் இதை யார் அனுபவித்தது? யார் இதை அனுமதித்தது? கர்த்தர் அனுமதித்தார். ரைட்டா? சரி, இப்ப கர்த்தர் அனுமதித்தார். ஒரு பள்ளத்தாக்கை நாம் கடந்து போகணும், ஒரு வனாந்திரத்தை நாம் கடந்து போகணும்னு கர்த்தர் அனுமதித்தால் நாம் யாரோடு கூட அதை கடந்து போகணும்? கர்த்தரோடு கூட தான் கடந்து போகணும். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் வனாந்திரத்தின் ஆரம்பத்திலே கர்த்தரோடு ஆரம்பித்த நீங்கள் அதை கடைசியில் கர்த்தரோடு கூட தான் முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி இடையில இந்த வனாந்திரத்துல போய் கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் நம்ம தடுமாறுவோம். சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள். சில நேரங்களில் நமக்கு எதிர்ப்பாய் பேசுவாங்க. சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறிவிடும். அந்த நேரத்துல நம்முடைய கண்கள் கர்த்தரை விட்டு விலகுமானால் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய சத்தங்கள் கேட்கும்படிக்கு நம்முடைய காதுல கேட்க வரும். பிரியமானவர்களே, வனாந்திரத்துல ஒரு மனுஷன் கடந்து போகும்போது அவனுக்கு ரெகுலர் விசிட்டேஷன் யார்கிட்ட வரும் தெரியுமா? வலு சர்ப்பத்தின் ஆவிட்டிருந்து. ஏன் சொல்றேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே உபவாசிக்கும் போது யார் போய் அவரை பார்த்தது? விசுவாசியா? பிசாசு. எந்த ரூபத்துல போனுச்சு? வலு பிசாசாவே வச்சுக்கோங்களேன். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய சத்தம் ஒரு கிறிஸ்துவ மனிதன் பள்ளத்தாக்குலையோ வனாந்திரத்திலே நடந்து போகும்போது அதிகமாய்
கேட்கும். அந்த நேரத்துல நீங்க யாரை பற்றி கொள்ள வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை மாத்திரம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த வனாந்தரத்தை கடந்து போவது கடினம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது ஒரு முள்ளுள்ள இடம், வலிக்கும். எந்த இடத்துல பட்டாலும் வலிக்கும். தண்ணீர் இல்லாத இடம் வனாந்தரம், ஒரு வறட்சியான இடம், சூடு தாங்க முடியாத வெப்பம், அவ்வளவு சூடா இருக்கும். ஆனாலும் வனாந்தரத்திலே நாட்டப்பட்ட கேதுருவுக்கு கர்த்தரே நீர் பாய்ச்சுகிறார். ஹல்லேலூயா. இப்படி இருக்கும்போது நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். கால்கள் இடரும் போது, நீங்கள் தவறும் போது, இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி உங்கள் காதுல வந்து கேட்கும். அதனுடைய சத்தம் உங்கள் காதுகள்ல வந்து கேட்கும். என்ன தெரியுமா சொல்லும்? நீ ரொம்ப கஷ்டப்படுற. எப்படி? நீ ரொம்ப கஷ்டப்படுற. மற்றவங்களை வச்சு பார்க்கும்போது உன் வாழ்க்கை ரொம்ப அழுக்கா இருக்கு, அசிங்கமா இருக்கு. நீ எதற்காக பிறந்தன்னு உனக்கே புரியலையே. இப்படி ஒரு சத்தம் உங்க காதுல கேட்டுக்கொண்டே இருக்கும். கடைசியாய் ஒரு நாள் சொல்லும், உன் வாழ்க்கையை நீ முடிச்சிட்டினா இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுடலாம். உன் வாழ்க்கையை நீயே முடித்து கொண்டால் இந்த காரியத்திலிருந்து நீ மீண்டு வந்துடலாம்ங்கிற ஒரு பொய்யான ஆலோசனை. அந்த நேரத்துல மனிதர்கள் நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம குடும்பம் நம்ம பக்கத்துல இருக்காது. நம் கூட பிறந்தவர்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. நம்முடைய நடத்திப்புக்காரர் நம்மோடு கூட இருக்க மாட்டாரு. நம்முடைய மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்க மாட்டாரு. நம்மோடு சிரித்து பேசின விசுவாசிகள் அந்த நேரத்துல காணாமல் போயிருப்பார்கள். ஆனால் பிரியமானவர்களே, வலு சர்ப்பத்தின் ஆவி உங்களுக்கு மேன்மையாய் தோன்றாமல் உங்களை உருவாக்கினவர், உங்களை அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறவர், அந்த நேரத்தில் வறண்டு இருக்கும் போது தண்ணீர் பாய்ச்சுகிறவர் ஆகிய மேய்ப்பனுடைய சட்டம், மேய்ப்பனுடைய கோல் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் இந்த ஆவியினுடைய வார்த்தையிலிருந்து பிழைத்துக் கொள்வீர்கள். இந்த ஆவியினுடைய வலு சர்ப்பத்தின் பிடியிலிருந்து பிழைத்துக் கொள்வீர்கள். அது உங்களை தீண்டாமல் நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களை, நீங்க சொல்லலாம், இதுவரைக்கும் நான் யோசிச்சதே இல்லையே, நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு யோசிச்சதே இல்லையே, ஏன் இப்படி சொல்றாங்க? இனிமேல் அந்த யோசனை வர வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களை, சும்மா யோசிச்சேன் என்று சொல்லாதீங்க. அது ஒரு வல்லமை, மனுஷனுடைய மனதை கெடுக்கும்படிக்கு வந்த ஒரு வல்லமை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ வனாந்தரத்தின் ஆரம்பத்திலிருந்து தேவன் உன்னோடு கூட தான் வருகிறார். அதை முடிக்கும் வரையிலும், செழிப்பான உவர் நிலங்களை போய் நீங்கள் அடையும் வரையிலும், இதோ வயல்வெளிகளாய் மாறும் வரையிலும் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும் என்று சொல்லுகிறார். இதோ வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு என் வாழ்க்கையில இடமில்லை. இந்த வாழ்க்கையை உண்டாக்கினது கர்த்தர். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை உண்டாக்கினது தேவனுடைய கரம். நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு நான் யார்? என்னை உண்டாக்கினது என் கர்த்தர். அவர்தான் என்னை உருவாக்கினார். அவர்தான் என்னுடைய பிரயாணத்தை முடிப்பார். அவர் ஒருவருக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு நீங்கள் பிழைத்துக் கொள்ள வேண்டுமானால் அந்த ஆவியை நீங்கள் எதிர்த்து நின்று போராடியே ஆக வேண்டும். நீங்கள் ஒரு ஆயுததாரியாய் நின்று அந்த ஆவியை வெட்டியாக வேண்டும். நீங்கள் ஒரு ஆயுததாரியாய் நின்று அந்த ஆவியை மிதித்தாக வேண்டும். இதோ வேதம் சொல்லுகிறது, இதோ சிசேரா என்கிறவன் அவன் அவன் யுத்தத்திற்கு போகிற அந்த காலகட்டத்தில் இதோ டெபோராள் சொல்லுகிறாள், என் ஆத்துமா பலவான்களை மிதித்தது, என் ஆத்துமா பலவான்களை மிதித்தது. இதோ டெபோராள் சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், என் ஆத்துமா வலு சர்ப்பத்தின் ஆவியை மிதித்திருக்கிறது. என் ஆத்துமா வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய வல்லமையை மிதித்திருக்கிறது. என் ஆண்டவர் என்னோடு கூட வரும்போது என்னுடைய சரீரத்தை தொட அவன் யார்? என்னுடைய ஆவியை தொட அவன் யார்? என் ஆத்துமாவை தொட அவன் யார்? இதோ வனாந்தரத்தில் நடந்து போகிற பாதையில நான் என்னுடைய வாழ்க்கையை சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் இதோ நல்ல வசனங்களினாலும் நிரப்பிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே எனக்கு நீர் பாய்ச்சுகிறவர், என் கர்த்தரே எனக்கு நீர் பாய்ச்சுகிறவர். அவர் என்னை பாதியிலே விட்டு போகிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வனாந்தரத்தை கடக்கும் போது நான் மட்டும்தான் சோதனைக்குள்ள இருக்கிறேனா, நான் மட்டும்தான் சாகணும்னு நினைக்கிறேனா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு சில பரிசுத்தவான்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். வேதத்திலே சில பேர் வனாந்தரத்தை கடக்கும் போது என்ன சொன்னாங்கன்னு வேதத்திலே எடுத்து படிப்போமே. வாசிங்க. பிரசங்கி 2வது அதிகாரம் வசனம் 17.
பிரசங்கி 2வது அதிகாரம் வசனம் 17. ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். யார் இதை சொன்னது? பிரசங்கி யார் எழுதுனது? சாலமோன் என்ன சொல்றாரு? ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். என்ன சொல்றாரு? இந்த ஜீவனை வாழ்க்கையை வெறுத்தேன். அவர்களுக்கு எத்தனை மனைவி? எவ்வளவு மனைவி வச்சிருந்தவர் சொல்றாரு, எனக்கு இந்த வாழ்க்கை. சரி, அவருக்கு அடுத்து 1 ராஜாக்கள் 19:4. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் வசனம் 4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். யார் சொல்றது இத? எலியா சொல்றாரு. எலியா என்ன சொல்றாரு? நான் வாழ விரும்பல, என்னை சாவடிச்சிருங்க, இப்படிதானே சொல்றாரு. சரி, அடுத்து யோனா பார்ப்போம். யோனா 4வது அதிகாரம் வசனம் 8. யோனா 4வது அதிகாரம் வசனம் 8. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொன்னான். யோனா சாவை விரும்பினான் என்று வாசிக்கிறோம். இந்த 3 பேர் என்ன சொன்னாங்க? செத்துறணும் போல இருக்கிறது, வாழ்க்கையினுடைய உபாதைகள் தாங்க முடியாம பேசாம செத்துடலாம் அப்படிங்கிற யோசனை மாத்திரம் அவர்களுக்கு வரவில்லை, சொல்லியும் இருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க? ஆண்டவர்கிட்ட டைலாக், ஆண்டவர் என்னை சாவடிச்சிருங்க, எனக்கு சாகு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் சாகிறது மேலா இருக்குமோ என்று சொன்னார்கள். இவங்க எல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்களா? இல்ல, இவர்களுடைய மரணம் எல்லாம் ஜெயமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா! இப்படியாய் சொன்ன பரிசுத்தவான்களை கர்த்தர் நல்லபடியாய் நடத்தி கொண்டு போனார். வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் இவர்கள் யாவருமே தங்களுடைய வாழ்க்கை ஜீவனத்தை அவர்கள் தானாய் கெடுத்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்ம அநேக நேரம் நம்முடைய செய்திகளை பார்க்கும்போது தற்கொலை அதிகமாய் காணப்படுகிறது. முக்கியமாக செகண்டரி ஸ்கூல்ஸ் படிக்கிறாங்களே இந்த இளைஞர்கள், வாலிபர்கள், இவங்க மத்தியில முதல்ல காணப்படுகிற வியாதி என்னன்னா மனநோய். சொல்லுங்க, மனநோய். இந்த மனநோயுடைய கடைசி ஸ்டெப் என்னன்னா தற்கொலை. சரியா? எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள்? எத்தனையோ பேர். இந்த அந்த அந்த வலுசற்பத்தின் ஆவி இன்றைக்கு அதனுடைய மெயின் பாயிண்ட் திருச்சபை. சபையில் இருக்கிற வாலிபர்கள், மனிதர்கள், யாராக எந்த வயதில் இருந்தாலும் அவர்களைத்தான் கண்ணோட்டமிட்டு இந்த ஆவி வருகிறது. இந்த ஆவியை நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ள வேண்டும் கேட்குறீங்களா? வசனங்களை தேடி அறிந்து மனப்பாடம் செய்து வசனத்தை வைத்து பட்டயத்தினாலே அவனை அடிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க. சர்வாயுத வர்க்கத்தில் எத்தனை இருக்கு? இத்தனை பார்ட்ஸ் இருக்கு சர்வாயுத வர்க்கத்துல. சர்வாயுத வர்க்கம் என்னன்னு தெரியுமா சகோதர சகோதரிகளே? ஆர்மர் ஆஃப் காட் என்னன்னு தெரியுமா? என்னது சொல்லுங்க. இது தெரியாம நம்ம அடுத்த இதுக்கு போக முடியாது. ஆர்மர் ஆஃப் காட் யார் போட்டிருப்பா? சர்வாயுத வர்க்கம் யார் போட்டிருப்பா? சோல்ஜர்ஸ். போடாம போனா யுத்தத்துல என்ன நடக்கும்? தோல்வி. தோல்வி விட வேற இன்னும் ரொம்ப மரணம். ஓகே, இப்போ ஆவிக்குரிய நாம் யுத்த புருஷர்களா இருக்கும்போது நமக்கு ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம் தேவை.
அதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? சரி, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நல்லா இங்க என்ன பண்ணும்? மெமரைஸ் பண்ணணும். எத்தனை பேர் தெரியும் நம்ம ஆமரம் கோட் போடாம சண்டைக்கு போக கூடாதுன்னு? எத்தனை பேர் தெரியும்? இன்னைக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? இதுக்கு முன்னே எப்படி சண்டைக்கு போனீங்க? ஒண்ணுமே போடாம. ஸ்பீக் டு மீ. எப்படி போனீங்க? சரி, நான் ஆண்டுகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, இந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டு தான் சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க. தெரியாது, நாங்க இவ்வளவு நாள் தெரியாம இருந்தப்போ நாங்க எப்படி போயிருப்போம்? சண்டை போடுறேன், வாயில சண்டை போட்டுட்டு இருந்திருப்போம். சரி, இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு தான் சர்வாயுத வர்க்கம் போடப்படுகிறது. ஓகே, இதுல 6 ஐட்டம்ஸ் இருக்கு. சர்வாயுத வர்க்கம்ல 6 ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல 5 நம்மை நாமே பேசுங்க ப்ளீஸ். பேசுற சபதம் எடுத்துக்கொள்ளப்படுமா? 5 எதுக்காக? நம்மை நாமே காத்துக்கொள்ள. 6வதாய் ஒன்று இருக்கு. அது எதுக்காக தெரியுமா? எதிராளியை வெட்டுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல படிக்கும் போது நீங்க வாசிக்கலாம். தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தான். அவன் எதுக்கு சும்மா விளையாட வந்தானா? எதுக்கு வந்தான்? ஏன் பட்டயத்தை உருவினான்? ஏன் பட்டயத்தை அதனுடைய உரையிலிருந்து ஏன் உருவினார்கள்? ஏன்? யார்கிட்ட? இப்போ நமக்கு பட்டயம் எதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 91ல இப்ப படிக்கிற வார்த்தைக்கு ஒரு வசனம் இருக்கிறது. எத்தனை பேர் தெரியும்? 91ஆம் சங்கீதத்துல இன்றைக்குள்ள டாபிக்ல ஒரு வசனம் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் தெரியும்? வாசிங்க. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எல்லாம் சபையால வாசிங்க. எப்படி வாசிக்கணும்னா, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து. சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும் நான் நடந்து எதையெல்லாம் மிதித்து போடுவீங்களா? வேகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மிதிக்க போகிறோம். அதற்கு நமக்கு பட்டயம் தேவை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று ஆண்டவர் நம்முடைய கரத்துல வேதத்தை கொடுத்திருக்கிறார். வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளாமல் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை மேற்கொள்ள முடியவே முடியாது. இப்போ நான் சர்வாயுத வர்க்கத்துல எத்தனை இருக்குன்னு கேட்டேன். ஒருத்தருக்குமே தெரியல. இப்போ உங்களுக்கு தெரியலன்னு அந்த ஆவிக்கு தெரியுமா? அந்த ஆவி முட்டாள் இல்ல, அது ஞானம் உள்ளது. தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வசனமே உங்களுக்குள்ள இல்லைன்னு அந்த ஆவி தெரியுமா? நிச்சயமா தெரியும். நம்ம கையில பட்டயமே இல்லைன்னு தெரியும். வச்சிருக்கிற பட்டயம் ஆனா கூரா இல்லைன்னு தெரியும். இவங்களால என்னை வெட்ட முடியாதுன்னு அதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நாம் வெட்டுவோம் என்று. ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுச்சு? நம்ம மிதிப்போம் என்று. ஏன்னா ஏற்கனவே அந்த பழைய பெரிய பாம்பை கர்த்தர் என்ன செய்துட்டார்? மிதித்து விட்டார். அவர் பாதப்படியில தான் அது இருக்கு. ஆனா அதனுடைய வல்லமையை நம்மிடத்துல காண்பிக்க அது வருகிறது. ஆனால் அதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெட்டியாக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த முதலாவது பாயிண்ட் தற்கொலைக்கு நேராய் அவர்களை தூண்டும் என்று. இப்போ உங்களுக்கு அந்த உணர்வு வரலனாலும் நீங்கள் பழகுகிற யாராவது ஒரு மனிதர் உங்ககிட்ட வந்து செத்துடலாம் போல இருக்கு, எதுக்குதான் வாழ்றனே தெரியலன்னு அவங்க உங்கள்கிட்ட சொன்னா நீங்க என்ன செய்வீர்கள்? உன் மேல என்ன ஆவிருக்கு சொல்லிடுவீங்களா?
வீட்டுக்கு வந்து அவங்களுக்காக என்ன செய்யணும்? திறப்பின் வாசல்ல இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆவியினால அவங்க அட்டாக் ஆயிருக்காங்க, அவங்களை காப்பாத்துங்க. இப்போ நமக்கு தெரிந்தவர்களுக்காக அவர்களுடைய இந்த விடுதலைக்காக ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? சில பேருக்கா வசனம் ஓகே, நமக்கு தெரிந்தவர்களுக்காக ஜெபிக்கலாமா? இந்த ஆவியில எஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சா ஜெபிக்கலாமா? எஸ், கண்டிப்பா ஜெபிக்கலாம். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு திறப்பின் வாசல் என்கிறதையே கொடுத்திருக்கிறார், மற்றவர்களை தாங்கும்படிக்கு. ஓகே, பவுல் பார்க்காத எத்தனையோ பேருக்கு ஜெபிச்சாராம். நாம பார்க்கிறவங்களுக்காக ஜெபிச்சா என்ன முடியுமா? கண்டிப்பா முடியும். உங்க ஜெபம் ஏற்கப்படுமா? நிச்சயமா ஏற்கப்படும். கர்த்தர் அதை கூர்ந்து கவனிப்பாரா? கண்டிப்பா கவனிப்பார். அவங்க மனதில் உள்ள சிந்தையில் உள்ள அந்த மாற்றங்களை கர்த்தர் அதை வேரோடு அறுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் சத்தியம் நம்ம என்ன செய்யும்? தெரிந்திருக்கிற சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். தெரியாத சத்தியம் நம்ம என்ன செய்யும்? மேற்கொள்ளும். நமக்கு தெரியாத ஒரு சத்தியம் இருக்கு, வேதத்துல இருக்குன்னா அது உங்களுக்கு தெரியலன்னா அது உங்களை மேற்கொள்ளும். அதுக்காக தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? ரெண்டாவது, இந்த நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், நேச்சுரலி ஒரு வலு சர்ப்பத்தை நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யும்? அதனுடைய இரையை சுற்றிலும் இறுக்கி பிடிக்குமா? பார்த்துருக்கீங்களா? டிவியில, நேஷனல் ஜியோகிராஃபில பார்த்துருக்கீங்க. ஒரு மானையோ ஒரு ஆட்டுக்குட்டியையோ அது சாப்பிட விழுங்க போகிறது என்றால் முதல்ல என்ன செய்யும்? சுத்தி நல்லா நல்லா இருக்குமா. நேஷனல் ஜியோகிராஃபில சொல்றாங்க, அது எந்த ஒரு மிருகத்தை இறுக்கி இருக்கிறதோ அந்த மிருகத்தினுடைய இருதய துடிப்பு அதால ஃபீல் பண்ண முடியுமா? அந்த வலு சர்ப்பத்தினால உள்ள துடிக்கிற இருதய துடிப்பை ஃபீல் பண்ண முடியுமா? எப்ப நிக்கிதோ அப்பதான் இதனுடைய அந்த இறுக்கத்தை நிறுத்துமா. அப்போ அந்த இறை என்ன ஆச்சு? செத்து போச்சு. இப்போ இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி மனிதர்களுக்குள்ளாக, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக எப்படி கிரியை செய்யும் என்றால், அவர்களை முழுவதுமாய் இறுக்கி கடைசி மூச்சு வரை இருக்குமாம். என்ன செய்யும் என்றால், நம்முடைய ஆத்துமாவிலே மரணத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவி. எத்தனை பேருக்கு தெரியும் ஆத்துமா மரிக்க முடியும் என்று? எத்தனை பேருக்கு தெரியும் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஆத்துமா மரித்து போக முடியும் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும். யார் சொல்றாரு? மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும், நீயோ போய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேண்டியவைகளை செய்யுங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஆத்துமாவில் மரித்தவர்கள் பூமியிலே இருக்கிறார்கள். அநேகர் 30 வயதிலே மரித்து விட்டார்கள், ஆனா 60 வயசுல தான் அவர்களை அடக்கம் பண்ணுகிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? ஆத்துமாவிலே ஒரு மரணம். இந்த ஆத்துமா மரிக்கலாமா? ஆத்துமா யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். இந்த ஆத்துமா ஜீவனா இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆத்துமா மரித்தால் நரகத்திற்கு போகும். இந்த ஆத்துமா கர்த்தரை அறியவில்லை என்றால் நரகத்திற்கு போகும். ஒரு மனுஷனுடைய அவனை தற்கொலைக்கு நேராய் கொண்டு போக முடியாத இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய 2வது திட்டம் அவனுடைய ஆத்துமாவை மரணம் அடைய வைக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை வலு சர்ப்பம் பிடித்து விட்டது என்பதற்கு 7 அடையாளங்களை சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். முதலாவதாக, நான் சொல்லுகிற எல்லா காரியமும் கிறிஸ்தவர்கள் மத்தியில நன்றாய் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். நான் உலகத்தாரை குறித்து பேசவில்லை, நான் கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறேன். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம தான். வலு சர்ப்பம் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை இறுக்கமாய் பிடித்து அவனுடைய கடைசி மூச்சு வரையிலும் போய் அவன் ஆத்துமா மரித்ததற்கு 7 அடையாளங்கள். முதலாவது, கர்த்தரை தேடுகிற வாஞ்சை இருக்காது. 2வது, சரீரபூர்வமாய் எப்போதுமே களைப்பாகவே இருப்பார்கள். 3வது, திடீர்னு
ஒரு போராட்டம் அவங்களுக்கு வரும். பண விஷயத்திலேயோ, வேலை வாய்ப்புகளிலேயோ, குடும்பத்திலேயோ, இல்லை சக நண்பர்கள் மத்தியிலேயோ ஏதோ ஒரு போராட்டம் திடீர் என்று அவர்கள் வாழ்க்கையில தோன்றும். 4வது, ஜெபிக்க முடியாத நிலை. 5வது, அதிகமான மன உளைச்சல். பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஜனங்களை? எப்ப பார்த்தாலுமே ஸ்ட்ரெஸ். வேற மனம் உடைந்து போயின நிலைமை, மனம் உளைச்சலுக்குள்ளாய் வாழ்கிற ஒரு சூழ்நிலை. அவங்கள பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஆவியும் என்ன ஆயிரும்? என்ன சொல்லுவாங்க? ஆவி அமைஞ்சி சூழ்த்தனி சில்லுன்னு தண்ணி எடுத்து ஊத்துன மாதிரி நம்ம ஆவி அமைஞ்சிரும். ஏன்? அதிக மன உளைச்சல் உள்ளவர்கள். 6வது, பழைய சுபாவங்கள் திரும்பி வருவது அவங்க வாழ்க்கையில. அவங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்ன அவங்க செய்த பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள் இப்போ திரும்பவும் வந்துடும். ஏன்னா ஆத்துமா மரித்து விட்டது. 7வது, கிறிஸ்துவ ஐக்கியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடி விடுவார்கள். எங்க ஓடுவாங்க? கிறிஸ்துவ ஐக்கியத்திலிருந்து விலகி ஓடிடுவாங்க. இப்ப இந்த 7ல எனக்கு 1 இருக்கு பாஸ்டர், யாராவது சொல்ல முடியுமா? இந்த 7 அடையாளங்கள்ல நான் இப்ப பார்த்துட்டேன் பாஸ்டர், நான் என்னையே உள்ள இருந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல 1, 2, 3 எனக்குள்ள சிக்குது அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? இருக்காங்க. சொல்லுங்க. ஏதோ ஒண்ணுல மாட்டி இருக்கிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? மாட்டின நீங்க இன்றைக்கு திரும்பவும் ஐக்கியத்துக்குள்ள இருக்கீங்க. எப்படி வந்தீங்க? எப்படி தடுமாறணும், ஆனா திரும்ப வந்துட்டோம். கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இதுல இந்த 7 காரியங்களில ஏதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருமே மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், இருந்திருக்கிறோம், இனிமேலும் இருப்போம். ஆனா இதையே தொடர்ந்து 10-15 வருஷமா ஒருத்தவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன அடையாளம் என்றால் அவர்கள் ஆத்துமா மரித்து விட்டது. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியும் தெரியுமா? கர்த்தர்ட்ட அவங்க வர்றதை தவிர வேற வழியே இல்லை. கர்த்தரை அவங்களால தேடவே முடியல, வேதம் வாசிக்கவே முடியல, பாட்டு பாட முடியல, கை தட்ட முடியல. சபைக்குள்ள வந்து நின்றா ஒரே இரிட்டேஷன், ஒரே மன உளைச்சல். இப்படிப்பட்டவர்கள் வேற வழியே இல்லை. அவங்க ஆண்டவரை தேடிதான் ஆகணும். அவருடைய ஆத்துமா திரும்ப பிழைத்தாகணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக மனம் இறங்கி வீட்டில வந்து உங்க கதவை தாப்பால் போட்டு உங்க அறைக்குள்ள அவர்களுக்காக இரக்கம் பாராட்டும்படி ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அது நம்முடைய தம்பி தங்கைகளாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்மோடு கூட நடந்து வந்தவர்களாக இருக்கலாம். ஆனா இப்போ வலு சர்ப்பத்தின் ஆவினால பிடிபட்டு அவர்கள் ஆத்துமா மரித்திருக்கிறது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். அந்த ஆவியோடு அவருடைய ஆத்துமா மரித்திருந்தால் அங்க நரகம் தான் போவாங்க. அவங்க பரலோகம் வர முடியவே முடியாது. ஏனால் தன்னை உண்டாக்கினவரை அறியாத ஆத்துமா எப்படி பரலோகத்துல போய் ஆண்டவரை பணிந்து கொள்ளும்? சொல்லுங்க. நரகத்துக்கு போகிற வழியை தவிர அதுக்கு வேற வழியே இல்லை. அவங்க ரட்சிக்கப்பட நாமும் இனி இதுல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நமக்கு ஒரே வழி இருக்கிறது. தேவனுடைய ஜீவாத்மாவாகிய வேத வசனம். இதை அனுதினமும் வாசிக்க வேண்டும், இதை அனுதினமும் உள் வாங்க வேண்டும். ஒரு மனுஷன் மூச்சை உள்ள இழுக்கிற மாதிரி வேத வசனங்களை உள்ளே இழுத்தால் ஒழிய நம்மால் இந்த வடு சர்ப்பத்தின் ஆவியினுடைய வல்லமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. வசனங்களை உள்வாங்குகிற ஒரு கிறிஸ்தவன் இந்த எல்லா பதிவிடையின் ஆவியிலிருந்தும் பிழைத்துக் கொள்ளுகிறான். இதோ ஒரு வேடன் ஒரு கண்ணியை வைக்கும் போது அவன் குறிப்பிட்டு வைப்பான். ஏதாவது ஒரு மிருகம் மாட்டட்டும் அப்படின்னு வைப்பாங்களா? காட்டு பன்றி தான் எனக்கு வேணும், அதுக்காக நான் குறி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு கண்ணியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேடன். இன்றைக்கு ஒரு வேடன் நமக்கு ஒரு கண்ணியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கண்ணி தெரித்தது, அந்த கண்ணி தெரித்தது. நாம் அந்த கண்ணியில மாட்டிக்கொள்வதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இந்த ஆவியை மேற்கொள்ளும்படிக்கான
ஒரு ஆயுததாரிக்கான வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது ஒரு கட்டத்துல ஓடுகிற வேகத்துல தன்னுடைய பட்டயத்தை எல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாரு. தாவீது செய்யாத யுத்தமே இல்லை. ஆனா கர்த்தர் போகிற எல்லா இடத்திலும் அவருக்கு வெற்றி வந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு கட்டத்துல போகும்போது கையில பட்டயம் இல்லை. கையில பட்டயம் இல்லாத யுத்த வீரன் என்ன செய்ய முடியும்? எதிராளியை வெட்ட முடியுமா? முடியாது. உடனே போகிறார், ஆலயத்துல போய் நின்று கேட்கிறார், உங்கள்கிட்ட பட்டயம் இருக்கா? ஆசாரியன் சொல்லுகிறான், இருக்கு. கோலியாத்தினுடைய பட்டயத்தை அன்னைக்கு எடுத்தியே, அவன் தலையை துண்டாக்கினிய, அதை வச்சிருக்கிறேன், உனக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறான். பிரியமானவர்களே, பட்டயம் இல்லாத நீங்கள் பட்டயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல கேட்டு வாங்குங்க. ஆண்டவரே, எனக்கு பட்டயத்தை கொடுங்க. வெட்டுகிற பட்டயம், இதோ கிதியோனின் பட்டயம், அது கர்த்தருடைய பட்டயமாய் மாறினது. அந்த பட்டயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் வெட்டுகிறவனாய் மாற வேண்டும். இந்த வல்லமையை வெட்டுகிறவனாய் மாற வேண்டும். இனி இந்த வல்லமை எங்களை மேற்கொண்டது போதும், நாங்கள் நீ ஆயுததாரியாய் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பட்டயத்தை வாங்குங்கள். கேட்டு வாங்குங்க. ஆண்டவரே, வேதத்துல எந்தெந்த வார்த்தை பட்டயமா இருக்கு ஆண்டவரை காட்டுங்க என்று சொல்லி ஞாபகப்படுத்த சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் இஸ் a very good reminder. சொல்லுங்க, அவரு அருமையாய் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர். நீங்க எப்போ ஒரு காலத்துல அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சிருப்பீங்க, அது உங்களால திரும்ப கொண்டு வரவே முடியாத அளவுக்கு மறந்து போயிருப்பீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்கும் போது அவர் நொடி பொழுதுல உதவி அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஞாபகத்திற்கு அவர் சிறந்தவர் என்று நான் சொல்லுவேன். ஆமென். வசனத்தை ஞாபகப்படுத்துங்க. ஆண்டவரே, வசனம் தான் என் ஜீவன். சொல்லுங்க, வசனம் தான் என் ஜீவன். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அந்த தேவனாய் இருக்கிற வார்த்தை என் கையில் இருப்பது எவ்வளவு ஆனந்தம், என் கையில் இருப்பது எவ்வளவு ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தினமும் வாசிப்பேன். இந்த வார்த்தையை நான் வாஞ்சையோடு வாசிப்பேன். இந்த வார்த்தையில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை தேடி வாசிப்பேன். பிரியமானவர்களே, நான் இந்த வேத வசனங்களை வாசித்துக் கொண்டு வரும்போது இந்த ஆயுததாரி பின்னால் இருந்து வெட்டி கொண்டு வந்தான்ங்கிற வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது நிறுத்தி திரும்பவும் வாசிச்சேன். அதிலிருந்து ஒரு வல்லமை எனக்குள் வந்ததை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஒரு ஆயுததாரியாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு முன்னாடி உன் ஊழியக்காரன் போகிறான், அவனுக்கு பின்னால் இருந்து போகிற நீ உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன் ஊழியக்காரனுடைய வாழ்க்கை குறித்து, உன் ஜனங்களை குறித்து என்ன செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை காண்பித்தார். நான் சொன்ன, ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் விளையாண்டது நிஜம். இனி இந்த வருடம் எனக்கு விளையாட்டுக்குரிய வருடம் அல்ல. நான் சீரியஸாய் இதுல எங்கேஜ் ஆகிற ஆண்டவரே. சீரியஸாய் நான் யுத்தம் பண்ண போகிறேன். சீரியஸாய் நான் யுத்தம் பண்ண போகிறேன். சீரியஸாய் நான் எதிராளிகளை சந்திக்க போகிறேன். என் பட்டயத்தை கூர்மையாக்குங்க. என் பட்டயத்தை கூர்மையாக்குங்க ஆண்டவரே. என் பட்டயத்தை கூர்மையாக்குங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு திருமணம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருந்தார்களாம். அப்ப அந்த திருமணத்திற்காக சில குதிரைகளை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து அந்த திருமணத்தில் அணிவகுப்புக்காகவும் அந்த திருமணத்திலே சில நடனம் ஆடும்படிக்கும் சில குதிரைகளை கொண்டு வந்து வைத்திருந்தார்களாம். அப்போ திருமணத்தின் உச்சகட்டத்துல மியூசிக்ஸ்லாம் நல்லா அருமையாய் வாசிக்கிற நேரத்துல இந்த குதிரைகள் மெய் மறந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்ததாம். நல்லா அருமையா ஆடினார்களாம். குதிரைகள் நல்லா அருமையாய் ஆடிக்கொண்டே இருக்கும்போது குதிரைகள் எல்லாம் என்ன செய்யும்? சத்தம் எப்படி போடும்? ஓகே, குதிரைகள் கணைக்கிற சத்தம் வேகமா கேட்டுச்சான். எதனால கணிச்சிச்சுன்னா, சந்தோஷத்துல, கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறோம், நம்மளையும் மனிதர்கள் நின்று கைத்தட்டி பார்க்குறாங்களே என்று சொல்லி ஆட்டமாய் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒரு குதிரையோட கணைப்பு மட்டும் ரொம்ப வேகமா இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? மற்ற குதிரைகள் மெல்ல கணைத்து கொண்டிருக்கும் போது இந்த ஒரு குதிரையோட சத்தம், கணைக்கிற சத்தம் வேகமான சத்தத்தோடு இருந்துச்சான். அப்போ எல்லா குதிரைகளும் நடனம் ஆடினதை நிறுத்தி விட்டு இந்த ஒரே குதிரை கிட்ட வந்து பார்த்தாங்களாம். பார்த்துச்சிங்களா, ஏன் உன்னோட சத்தம் மட்டும் வேகமா வேற மாதிரி இருக்கு, வேற லெவலா இருக்கு, ஏன்
ஏன் அப்படின்னு மேலே போட்ட துணி, அதாவது அந்த குதிரையை அழகுபடுத்தி மேலே போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த குதிரை உடம்பு முழுக்க வடுக்கள் இருந்ததாம். என்ன வடுக்கள்? யுத்தத்திலே போய் எதிராளிகளை சந்தித்து பெற்றுக்கொண்ட காயங்கள். இந்த குதிரை திருமணத்திற்காக நடனம் ஆடும்படிக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட குதிரை அல்ல, இது யுத்த களத்திலே எதிராளிகளை நின்று போராடும்படிக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட குதிரை. இந்த குதிரை போகிற வேகத்தை பார்க்கும் போது எதிராளிகளுடைய இருதயம் எப்படி திரும்ப கலங்கினதாம். இதோ நேபுகாத்நேச்சார் பெல்ஷஸ்ஸாருடைய இருதயம் காற்றிலே மரங்கள் ஆடுகிறதை போல அசைந்ததாம். அந்த மாதிரி இந்த குதிரையினுடைய வீரியத்தை பார்த்து எதிராளிகள் பயந்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த குதிரைக்கு தான் நீங்களும் நானும் ஒப்பானவர்கள். ஆமென். நம்ம திருமணத்தில் ஆடும்படிக்கு பழக்குவிக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால உங்கள் அடையாளங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். எப்படி? மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளணும், மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கணும், நம்மளை பார்த்து அவங்க ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இந்த குதிரை அப்படிதான் செஞ்சிச்சான். ஆமாம், நான் வந்து வெட்டிங்கில் வந்து ட்ரெயின் ஆக்கப்பட்ட குதிரை என்று சொல்லி தன்னுடைய அடையாளத்தை மறைக்க பார்த்தது. ஆனால் அது யுத்தத்திலே போய் தன் எஜமானை ஏற்றிக்கொண்டு போய் எதிராளிகளை சந்தித்த வெற்றி பெற்ற ஒரு குதிரை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும். யுத்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கடைசியா ஒரு பாயிண்ட் பார்ப்போம். இந்த வலு சர்ப்பம் நேச்சுரலி நீங்க யோசிக்கும் போது இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யும்னா முட்டையிட்டு அடைக்காக்கும். எப்படி இனவருத்தி செய்யும் என்றால் முட்டையிட்டு அடைக்காக்கும். அது எப்படி முட்டையிட்ட பிற்பாடு அது அதை குஞ்சுகளாய் பொரிக்கும் முன்னாடி ஒரு சரியான ஒரு டெம்பரேச்சர் அதுக்கு இருக்கணுமா, சரியான ஒரு வெப்பநிலை இருந்தாதான் அதனால அந்த அந்த பாம்பின் குஞ்சுகளை பொரித்து வெளியே கொண்டு வர முடியும். இப்பொழுது இன்றைய நாளிலே நம்ம வலு சர்ப்பத்தின் ஆவி குறித்து வாசித்து கொண்டு படித்து கொண்டு வருகிற வேளையில ஆவிக்குரிய வலு சர்ப்பம் எங்க திரும்ப முட்டையிடுமா? சிந்தையில முட்டையிடுமா? ஆவிக்குரிய வலு சர்ப்பம் எங்கே முட்டையிடுமா? ஒரு மனுஷனுடைய சிந்தைக்குள்ளார முட்டையிடுமா? ஒரு மனுஷனுடைய சிந்தை, நம்ம எல்லாருடைய சிந்தையும் 3 விதங்களிலே செயல்படுகிறது. எழுதி கொள்ளுங்கள். முதலாவது, தன்னுடைய சொந்த சிந்தை. எனக்கு ஒரு சிந்தை இருக்கு, பாஸ்டருக்கு ஒரு சிந்தை இருக்கு, ஆண்டிக்கு ஒரு சிந்தை இருக்கு. அதே போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தங்களுடைய சொந்த சிந்தை இருக்கிறது. 2வது, தேவனுடைய சிந்தை, அதாவது ஆவியானவர் பேசுகிற சிந்தை. 3வது, வலு சர்ப்பத்தின், அதாவது பிசாசின் சிந்தை. சரியா? இந்த 3 காரியங்கள் தான் ஒரு மனுஷனுடைய சிந்தைக்குள்ளாக இருந்து கிரியை செய்யும். இப்போ இந்த வலு சர்ப்பத்தினுடைய முட்டைகள் ஒரு மனுஷனுடைய சிந்தைக்குள்ளார இருக்கும்போது அது என்ன செய்யும் என்று நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன். வாங்க சிஸ்டர் கிரேசியா. இவங்க நாங்கள் சபைக்கு வர விசுவாசின்னு வச்சுக்கோங்க. இவங்களும் சபைக்கு வர விசுவாசி. காலை மிதிங்க. ஓகே, இப்போ அவங்க என் காலை மிதிச்சிட்டாங்க. தெரிஞ்சவங்க வச்சாங்களோ தெரியாமல மிதிச்சாங்களோ அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. சரியா? இப்போ வீட்டுக்கு போனோன்னே, வீட்டுக்கு போய் நான் என் வேலைகளை எல்லாம் முடித்து நான் எல்லாம் செய்து முடித்த பிற்பாடு நான் ஓய்ந்திருக்கிற வேலையில இந்த வலு சர்ப்பத்தின் முட்டை என்ன செய்யும் தெரியுமா? அது என்கிட்ட வந்து சொல்லும், சிஸ்டர் கிரேசியா வேணும்னே தான் அவங்க காலை மெரிச்சாங்க. நீ யாரு, அவங்க யாரு, அவங்க எப்படி வந்து உன் காலை மெதிக்கலாம்? சிஸ்டர் கிரேசியா எப்படி விடக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அவங்க மன்னிப்பை கேட்டாலும் நீ அவங்கள பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம எல்லாருமே சிக்கிடுவோம்.
நீங்க எல்லாம் நானும் சேர்ந்தா சொல்றேன். நம்ம என்ன நினைப்போம், நம்முடைய சிந்தை தான் இப்படி யோசித்தது என்று. ஆனா யாருடைய முட்டை அது? வலு சர்ப்பத்தினுடைய முட்டை. ஓகே, இப்போ சிஸ்டர் கிரேசியா வந்து அவங்க பாட்டு வீட்டுக்கு போய் ஸ்கூல்ல போய் கேன்டீன்ல நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நான் என்ன யோசிச்சுட்டு இருப்பேன், சிஸ்டர் கிரேசியாவே எனக்கு பிடிக்கல, சிஸ்டர் கிரேசியாவை எனக்கு பிடிக்கல. அடுத்து சர்ச்சுக்கு வரும்போது கை கொடுப்பேன், பார்ப்பேன், சிரிப்பேன். ஆனா இருதயத்துல கிரேசியாவை எனக்கு பிடிக்கல, எனக்கு கிரேசியாவை பிடிக்கல. ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கிரேசியா நான் சாதாரணமா சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து ஹாய் ஹலோ என்று சொல்லி போகிற மனுஷன் கிடையாது. அவங்க சபைக்கு வருகிறவர்கள், என்னோடு கூட தரிசனத்துல இணைக்கப்பட்டவர்கள். நாங்க 2 பேரும் கை கோத்தா தரிசனம் என்னவாகும்? நிறைவேறும். நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தேவனுடைய திட்டம் என்னவாகும்? நிறைவேறும். நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது அது அவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன ஒரு மிரட்டல், பயங்கர மிரட்டல். அப்போ தரிசனம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக தரிசனத்துல சேர்ந்து இருக்க வேண்டியவர்களை இந்த முட்டை வந்து என்ன செய்யும்? கான்ஸ்டன்ட்லி சண்டை போட்டு கொண்டே இருக்கும். கான்ஸ்டன்ட்லி அந்த முட்டைகளை விதைத்து கொண்டே இருப்பான். பிரியமானவர்களே, எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? எப்படி மேற்கொண்டீர்கள்? நானும் அனுபவிச்சிருக்கேன். இந்த டாபிக் எடுக்கும் போது எனக்கு அதிகமான ஒரு போராட்டம் வந்தது. தலையை போய் செவுத்துல அடிச்சுக்கலாம் போல இருந்துச்சு. சொல்லுங்க. ஏன்னா இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் எப்படியும் தப்பிச்சிருவோம். மூன்றாவது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருந்து தான் கிரியை செய்ய முடியும் என்பது இல்லை. இப்போ நீங்க டாக்டர் பார்க்க போறீங்க, நர்ஸ் பார்க்க போறீங்க, அவங்க உங்களுக்கு உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்றீங்க, மருந்து குத்துறாங்க. எப்படி? ஊசி எடுத்து குத்துறாங்களா இல்லையா? அப்ப அந்த மருந்து தானே உள்ளுக்கு நுழையுது. ஆனா அவங்க வெளியில இருந்து தான் ஊசி போட்டாங்க. அந்த நர்ஸ் உங்களுக்குள்ள வந்தாங்களா? இல்ல. அந்த மாதிரி தான் வலு சர்ப்பத்தின் முட்டைகள் அது வெளியிருந்து கொண்டே நமக்குள்ள பதிக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனையானது கர்த்தருக்குரியது. ஆமென். நம்முடைய சிந்தனை பரிசுத்தமான ஒரு இடமாய் இருக்க வேண்டியது. நம்முடைய சிந்தனை ஏதேன் தோட்டமாய் அழகாய் இருக்க வேண்டிய இடம். நம்முடைய சிந்தனைக்குள்ளாய் கர்த்தர் உலாவி வர விரும்புகிறார். ஆமென். ஆனா கான்ஸ்டன்ட்லி இந்த ஆவி நம்மை வன்முறைக்குள்ளாய் நடத்துகிறது. எத்தனை பேர் வன்முறைக்குள்ள போயிருக்கீங்க? தலையில ஒரே வயலன்ஸ் பாஸ்டர். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, முடியல, நான் ஸ்டாப், என்னுடைய மூளை நான் ஸ்டாப் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நியூரான்ஸ் எல்லாம் தூங்கவே மாட்டுது. நினைச்சிருக்கீங்களா? நியூரான்ஸ் ஏன் தூங்க மாட்டுது? என்னையும் தூங்க விட மாட்டுது, அதுவும் நான் ஸ்டாப்பா வேலை செய்யுது. கிரேசியா போட்டு தள்ளணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன இது? ஏன்? இதை மேற்கொள்ளணும். பிரியமானவர்களே, கடைசியா என்ன தெரியுமா செய்யும்? சபை விட்டு போயிரு. நீ கிரேசியாவை பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சபை விட்டு போயிரு. சபை விட்டு போகிற நேரத்துல சிலுவையில் அறையப்பட்ட தேவனுடைய ரத்தம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? பிரியமான என்னுடைய ஜனமே, நான் உன்னை தரிசனம் நிறைவேறும்படிக்கு சபைக்குள்ள கொண்டு வந்தேன், நீ வலு சர்ப்பத்தின் முட்டைகளுக்கு இடம் கொடுத்து விட்டாயே. அப்ப பாஸ்டர், இடம் கொடாம இருக்க முடியுமா? கேளுங்க பேட்ட, இடம் கொடாமல் இருக்க முடியுமா? வாசிங்கள் பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். திரும்ப வாசிக்குமா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள்
எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹalleluya. இப்போ நம்முடைய சிந்தனை யார் கையில் இருக்கு? இந்த வசனத்தின்படி யார் கையில் இருக்கு சிந்தனை? நம்முடைய கையில் இருக்கு. அப்ப கர்த்தருடைய ஆவியினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் வலு சர்ப்பத்தினுடைய முட்டைகளை இடுவதற்கு அனுமதிப்பதற்கும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. வசனம் சொல்லுது, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை பாருங்க, உண்மையானவைகளை சிந்திங்க, அன்பானவைகளை சிந்திங்க, நற்கீர்த்தி உள்ளவைகளை சிந்திங்க என்று, நலமானவைகளை சிந்திங்க என்று வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் எங்க தருமா இருக்கு பிரியமானவர்களே? கொலோசியர் 3:1 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவோட கூட எழுந்தீர்களானால் இதோ அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரே, அங்குள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹalleluya. இப்போ நம்முடைய சிந்தையானது பரலோகத்தையே நோக்கி இருக்கணும், பரலோகத்தையே பார்த்து இருக்கணும், தேவனையே நோக்கி இருக்கணும், அவருடைய கிரியைகளை மாத்திரம் நோக்கி பார்த்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையினால் மாத்திரம்தான் இந்த வலு சர்ப்பத்தின் முட்டைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஹalleluya, ஹalleluya. அப்படியே நான் உங்களுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறேன். கான்ஸ்டன்ட்லி நீங்க இந்த மாதிரி ஒரு ஆவியினால பாதிக்கப்பட்டீர்கள் என்றால், இந்த வலு சர்ப்பத்தின் முட்டை உங்களுடைய தலையில் அதிகமா இருக்கிறது. ஒரு மனுஷனை குறித்த ஒரு போராட்டம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா இது நான் வேணும்னு நினைக்கல, அந்த கிரியையினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அது நான் ஸ்டாப்பா என்னை ஆண்டு கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதுக்கு ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. 1 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க பிரியமானவர்களே. 1 மணி நேரம் அந்நிய பாஷையில தேவனிடத்துல போய் கேளுங்க, ஆண்டவரே போதும் இந்த போராட்டம், என் சிந்தனையானது பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய இடம், என் சிந்தனையானது தேவனை சுமக்க வேண்டிய இடம், என் சிந்தனையானது ஏதேன் தோட்டத்தை போல அழகாய் வாசமுள்ள இடமாய் இருக்க வேண்டிய இடம், என் தேவன் உலாவி வர வேண்டிய இடம். அந்த இடத்துல மனிதர்களுக்கு ஏது இடம் என்று நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபித்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, நாம எந்த மனிதர்களுக்கும் அடிமைகள் கிடையாது, நாம் கர்த்தருக்கு சுயாதீனமானவர்கள். இந்த சிந்தையானது தேவனுக்கு பிரியமான ஒரு இடமாய் மாறணும். இந்த சிந்தையானது கர்த்தர் அமருகிற ஒரு இடமாய் மாற வேண்டும். அதனால நீங்க அந்நிய பாஷையில 1 மணி நேரம் ஜெபித்து பாருங்கள், உங்கள் சிந்தனை மாறும். கர்த்தருடைய கரத்தை பலமாய் உணர்வீர்கள், தேவனுடைய கரத்தை பலமாய் ருசி பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தவிர வேற எங்கேயுமே எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் சிந்தையில ஒரு மாற்றம் வரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இவ்வளவு நேரம் வலு சர்ப்பத்தின் ஆவி குறித்து பேசிட்டாங்க பாஸ்டர். சரி, இப்ப காரியம் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, யோர்தான் அறுப்பு காலத்திலே ஆடெல்லாம் கடந்து ஓடுமா. எப்படி ஓடுமா? கரைகளெல்லாம் அடிச்சு கொண்டு ஓடுமா. இப்போ என் கதை அந்த மாதிரி ஆச்சு பாஸ்டர். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய வல்லமை குறித்து நீங்க சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே என்னை அது பிடித்து விட்டது, என்னை அதை ஆண்டு கொண்டு விட்டது என்று நினைக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஹalleluya. விஷப்பாம்பு கடித்த ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். இதோ புதிய ஏற்பாட்டிலே வல்லமையுள்ள ஒரு தேவ மனுஷன் இருந்தானா, அவனை விஷப்பாம்பு கடித்ததான். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 28வது அதிகாரம் வசனம் 5 வாசிங்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இங்க பூச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிச்சீங்கன்னா விஷப்பாம்பு என்று எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல பாய்சனஸ் வைப்பர் அப்படின்னா விஷ பாம்பு. இந்த பாம்பு கடித்த உடனே அவன் என்ன செய்தானாம்? உதறி போட்டானாம். அவன் என்ன செய்தானாம்? உதறி போட்டானாம். பாம்பு, விஷப்பாம்பு கடித்து அதை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்த ஒரே மனுஷன் வேதத்துல புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் ஆகிய பவுல் என்று காணப்படுகிறார். அந்த பாம்பை வேறொருத்தங்க போய் அவர்கிட்ட இருந்து பிடுங்கல, ஆனா அவரே என்ன செய்தாராம்?
அதை உதறி தீயில போட்டாராம். அது எரிந்து போகட்டும் என்று போட்டாராம். அந்த தீ வேற யாரும் இல்லை, நம்முடைய இயேசு கிறிஸ்து. இதோ அந்த பாம்பை நீங்கள் அவரிடத்துல உதறி தள்ளும் போது இதோ அந்த பாம்பு எரிந்து நாசமாய் போகும். ஆனா நீங்க ஒரு தீங்கும் காணாது இருப்பீர்கள். சுற்றி இருந்த ஜனம் யாருமே வந்து அவனுக்கு உதவி செய்யல, அவனுக்காக பிடித்த அந்த பாம்பை போடல, அவனே சொந்தமா போட்டானா. சுத்தி உள்ளவங்க நினைச்சாங்களா அவன் செத்து போறான், அந்த விஷம் உடம்புல ஏறி அவன் வீங்கி போறான் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் பிழைத்து கொண்டார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் பிழைக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அக்கினியை போல நம்மை சுற்றி வருகிறார். நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, இந்த விஷப்பாம்பின் அந்த விஷத்திலிருந்து நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, இதற்கு முன்பதாக உங்களை சர்ப்பம் கொத்தி இருந்திருக்கலாம், இதற்கு முன்பதாக நீங்க வலு சர்ப்பத்தின் ஆவியினாலே பாதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வல்லமையை காட்டிலும் வேறொரு வல்லமை இல்லை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படிக்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோமா? அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி நம்ம பின்னாடி வருகிறது இல்லை, நம்முடைய திட்டங்களை எடுப்பதில்லை, நம்முடைய தரிசனங்களை உரித்து கொண்டு போவதும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எழுந்து நிற்போமா பிரியமானவர்களே? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உருவின பட்டயத்தோடு கூட வருகிறார். கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். வேத வசனமாகிய இந்த பட்டயம் தான் நம்மோடு கூட